வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நாம கோவிலுக்கு போய் செய்யக்கூடாத விஷயங்கள் ஒன்று, நாம் இறைவனை வழிபடும்போது அவருக்கு நேர் எதிர் திசையில் இருந்து வழிபடுறது. இறைவனை வழிபட வலது பக்கமோ அல்லது இடது பக்கமோ நின்று வழிபடுறது தான் சிறப்பு. ஆண்களாக இருந்தால் வலது பக்கமும், பெண்களாக இருந்தால் இடது பக்கமும் நின்று வழிபடணும். இறைவனுக்கு எதிர் திசையில் நின்று வழிபடக்கூடாதுன்றதுக்காக தான் இறைவனுக்கு எதிர் திசையில் கொடிமரங்களும் நந்தி பகவான்களும் பலிபீடங்களும் இருக்கு. ஒரு நாள் மகாபாரத போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணரோட பரிபூர்ண அருளும் நாராயணி சேனையும் வேண்டி அர்ஜுனர் கிருஷ்ணரோட இருப்பிடத்துக்கு போனாரு. கிருஷ்ண பரமாத்மா உறங்கிட்டு இருந்தாரு. அவர் உறக்கத்தை பார்த்த அர்ஜுனர் அவருக்கு பக்கவாட்டிலே காத்துட்டு. அப்போ அங்க வந்து துரியோதனன் கிருஷ்ண பரமாத்மாவோட பரிபூர்ண அருளும் தனக்கு தான் கிடைக்கணும், அவரோட நேரடி பார்வை தன் மேல படணும்னு இறைவனுக்கு நேர் எதிர் திசையில அமர்ந்திருந்தாரு. கிருஷ்ண பரமாத்மாவும் தூயிலேருந்து எழுந்து முதல்ல அர்ஜுனரையே பார்த்தாரு. அதனால அவரோட பரிபூர்ண அருளும் அர்ஜுனருக்கே கிடைச்சது. இறைவனோட நேரடி பார்வையை விட கடைக்கண் பார்வையில தான் பலன் அதிகமாக கிடைக்கும். எப்போதும் இறைவனை நாம் பார்க்க வேண்டும் என்பதை விட இறைவன் நம்மளை பார்க்கணும்னு நினைக்கணும். ஸோ அப்போ நீங்கள் இறைவனுக்கு வலது பக்கமோ அல்லது இடது பக்கமோ நின்று வழிபடுவதால் இறைவனோட பரிபூர்ண அருளையும் பெறலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.